அனைவருக்கும் வணக்கம். இப்போ அரசாங்கத்திலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி போதை ஒழிப்பு மன்றம் ஒன்று ஆரம்பித்து பள்ளியில் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதை போதை ஒழிக்கிற ஒரு தினமாக சொல்லி மாணவர்களிடையே நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். நானே பார்க்குறேன், பள்ளிகளில் நிறைய மாணவர்களுடைய பெற்றோர்களே போதைக்கு அடிமையாகி 38 வயது 35 வயதில் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா காரணம் முழுமையாக போதை தான். ஏன் கஷ்டமாக இருக்குல்ல? உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைங்க உங்களை நம்பி தானே வாழ்கிறாங்க. ஒரு பெற்றோர் நீங்கள் தானே அவங்களுக்கு. நீங்கள் அவங்களுடைய குறிப்பிட்ட காலம் வரைக்காக தான் நம்ம அவங்களுக்காக இருக்கணுங்க. அதனால் அவங்களுக்காகவாது நீங்கள் உயிர் வாழணும். ரொம்ப நாளைக்கு அந்த போதை பழக்கத்தை நம்ம விட்டுருவோம். இது வரைக்கும் நம்ம குடித்தாச்சு, இனிமேல் விட்டுட்டு அதுக்கான ஒரு குழந்தைகளுக்கான ஒரு வாழ்க்கையாக வாழணும். அதனால் இனிமேல் அது குடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், மாணவர்கள் மூலமாக உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். வேணாம். என்ன நானே பார்த்துருக்கேன், போதையினால் குடிகள்னால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. அன்பு நண்பர்களுக்கு போதை வேண்டாம். போதை இல்லா ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம். போதை இல்லாத ஒரு மேதையை உருவாக்க போதை வேண்டாம், போதை வேண்டாம், போதை வேண்டாம்.